Hello friends, அடுத்து நம்ம பார்க்க போற book வந்து Accounting and Finance for Bankers. நான் யூஸ் பண்ற book வந்து 3rd edition. இதுல பாத்தீங்கன்னா Module A, B, C அதுக்கப்புறம் D இந்த 4 மாடியூல்ஸ் தான் இருக்கு. நாலுமே உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கம்மியா இருக்கும், பட் வந்து டெப்தா இருக்கும். சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். இல்ல first module A business mathematics and finance. இதுல என்ன क्वेश्चनலாம் வருதுன்னா first எடுத்த உடனே simple interest கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். simple interest வந்து P into N into R இத வச்சு தான் calculation இருக்கு. இந்த calculation வந்து just read பண்ணிக்கலாம் நம்ம. P into N into R. In the problem, Mohan invested 5,000 in mutual fund with an interest of 4.8%. How much he would earn after 2 years? Lower value வந்திருக்கு. Mohan would earn 480 after 2 years. இதுக்கு explanation பெருசா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். So we can leave this problem. Next வந்து Jahangir with interest, one mortgage account with interest rate 5.1% in a bank, and he deposits 1,200 to the savings account, money mortgage account. How much will he have after 6 years? இதுல வந்து ஃபர்ஸ்ட் உள்ளதுல ஒரே ப்ராப்ளமா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ரெண்டு ப்ராப்ளம் வந்து ஒரே இதுல கொடுத்திருக்காங்க. சோ இதுல இன்வெஸ்ட் பண்றதுல எவ்வளவு ஏர்னிங் அவருக்கு வருது, இன்னொரு பிசினஸ் இருக்கு, இதுல இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அதுல எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணா வர ஆன்சர் தான் இதுல. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். A is equal to P into 1 plus R whole power n. Next quarterly compounding, annual compounding na P into 1 plus R. Quarterly compounding அப்படின்னா P into 1 plus R by 4 divided by to the power of 4. Monthly na P into 1 plus R by 12 whole power 12. இது வந்து monthly compounding. Half yearly na P into 1 plus R by 2 whole power 2. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. குவார்ட்டர்லி அப்படின்னா 4 தடவை கால்குலேட் பண்ணுவாங்க. half yearlyனா ஒரு வருஷத்துல 2 தடவை கால்குலேட் பண்ணுவாங்க. சோ எல்லாமே நம்ம மாத்தி போடுறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராப்ளம் ஒன்னு பார்க்கலாம். The above is more understandable. ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா 10,000 பிரின்சிபல் அமௌண்ட், இதை வந்து 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 1 இயருக்கு. ஸோ ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 10,600. இது வந்து இதை பார்த்தீங்கன்னா 10,600 வந்துட்டு செமி ஆனுவலி அப்படின்னா இதே ஃபார்முலாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா A is equal to P into 1 plus R whole power n. இதில் P வந்து 10,000, R வந்து 6%. ஸோ ஏயுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா P 10,000 1 plus குவார்ட்டர்லினா 4 times. இந்த டைம்ல வந்து R உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 6/4%. அப்புறம் n வந்து 4. ஸோ 6/4னா என்ன வரும்னா 1.5%.
1.5 divided by 100 whole power 4, which is equal to 10,000 into இதோடைய ஆன்சர் தான் இல்லை கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர்லினா 10,613. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து செமி ஆனுவலின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா n வந்து 2, r வந்து இந்த கேஸில் 6/2%, that is r is equal to 3%. இப்போ a உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 10,000 into 1 plus 3/100 whole power 2. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர்ற வேல்யூ வந்து செமி ஆனுவலி 10,609. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரூல் 72. ரூல் 72 அப்படின்னா இது முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். allows you to determine the approximate number of years before the money doubles with yearly compounding. Here is how to do it. ரூல் 72னா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது எத்தனை வருஷத்துக்குள்ளே டபுள் ஆகுது அப்படின்றது தான் ரூல் 72. You borrowed 1,000 at 6% rate of interest. Then 72 divided by 6 is 12. That makes you 12. The approximate number of years it would take for your debt to double to 2,000 if you did not make any payment. வந்து இல்லை வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோன்றது வந்து தேவையில்லை. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போதும் நம்மளுக்கு. 72 divided by 6, 6ஆல் போட்டோன்னா 12 இயர்ஸில் நம்மளோட அமௌண்ட் டபுள் ஆகும் 6% அப்படின்னா. சிமிலர்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட் வித் 500 டெபாசிட்டட் in it earning 4%. 4% அப்படின்னா 72 divided by 4 போட்டோன்னா 18 years. As 72 divided by 4 is 18. இது புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 72 divided by the number of years, sorry, the percentage போட்டோம்னா அதுதான் எத்தனை இயர்ஸில் டபுள் ஆகுன்றது. நெக்ஸ்ட் வந்து the simple interest in 3 years and compound interest in 2 years on a certain sum at the same rate, or find the rate of interest principal, the difference between compound interest and simple interest for 3 years. இது சிம்பிளாக இந்த ஃபார்முலாவை வச்சு தான் போட்டிருக்காங்க. என்னென்னா பிரின்சிபல் வந்து simple interest in 3 years and compound interest in 2 years on a certain sum at the rate, or ஸோ அந்த அமௌண்ட் வந்து சேம் தான் ரெண்டுக்குமே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஒரு அமௌண்ட் வந்து வச்சுருக்காரு, சே எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வச்சுருக்காரு. இதை கொண்டு போய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years இன்வெஸ்ட் பண்ணுறாரு. on a certain sum of rates are 1,200 and 832 respectively. இதில் வந்து இவருக்கு வர இன்ட்ரெஸ்ட் வந்து the simple interest வந்து 1,200 இவருக்கு வர்றது. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அமௌண்ட் வந்து பின்னே வச்சுக்கலாம், P into N into R தானே, ஸோ அது பின்னே வச்சுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய ஃபார்முலா வந்து P into N into R. இப்போ இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. 1,200 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது, 2 years. ஸோ என்னுடைய வேல்யூ வந்து 2 into R. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ R/100.
அடுத்து வந்து பிரின்சிபல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து ஏ வந்து பி ப்ளஸ் ஐ, பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்த அமௌண்ட்டு தான் இது. பி இன்ட்டு 1 + ஆர் ஹோல் பவர் என். இல்லை இந்த பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. பி ப்ளஸ் 832, இன்ட்ரெஸ்ட் வந்து இவருக்கு வர்றது 832. பி இன்ட்டு 1 + ஆர் நம்மளுக்கு தெரியாது, n வந்து 2 years. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளுக்கு வந்து 2 ஈக்குவேஷன் இருக்குது. இதை சால்வ் பண்ணோன்னா வர்ற வேல்யூ தான் இது. ஸோ இதிலிருந்து பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1200 divided by 3 into 100 divided by r. இந்த பியோட வேல்யூ. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே டெரைவ் பண்ணுறாங்க. டெரைவ் பண்ணால் கடைசியில் இந்த வேல்யூ வந்துடுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%ன்னு சொல்லி வருது நம்மளுக்கு. கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே பேங்கர்ஸ் தான், இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதேமாரி பியோட வேல்யூவும் இந்த ஈக்குவேஷனில் போட்டு எடுத்துடுறாங்க. ஈஸியான ப்ராப்ளம் தான், பட் கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the population of an industrial town is increasing by 5% every year. If the present population is 1 million, estimate the population 5 years hence. Also estimate the population 3 years hence. இது வந்து முக்கியமான ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ப்ராப்ளம் கேட்டுடுறாங்க. இதே மாதிரி இதே மாடலில். The population of an industrial town is increasing by 5% every year. Nothing but friends, இப்போ வந்து நம்ம ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறோம். ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ பி வந்து 1000, ஆர் வந்து ஒரு 5%, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஓகேயா, இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான், வேறு எதுவுமே கிடையாது. The population of an industrial town is increasing by 5%. So இந்த இடத்துல வந்து R வந்து 5%. If the present population is 1 million, population வந்து 1 million, 1 million னா 10 lakh. Estimate the population 5 years hence. ஸோ 5 இயர்ஸ்க்கு கழித்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது. A is equal to P into 1 + R whole power n. இந்த ஃபார்முலா தான். A தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 5 இயர்ஸ் கழித்து எவ்வளோ இருக்குன்றது. இப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் வந்து 10 lakh இருக்குது. 1 + 5/100 whole power 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சால்வ் பண்ணோன்னு வர்றது 12,76,280. நெக்ஸ்ட் வந்து, since the population 3 years ago compounded at 5% is equal to 1 million today. Population 3 years ago, 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதே ஃபார்முலா தான் ஃப்ரெண்ட்ஸ். 3 வருஷம் கழிச்சு வந்து இந்த இது இருக்குது நம்மளுக்கு 10 lakh இருக்குது. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏ வந்து அட் ப்ரெசண்ட் 10 lakh. ஃபஸ்ட்டு உள்ள ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஏ 5 இயர்ஸ் கழிச்சு, 5 இயர்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஏ வந்து இல்லை சால்வ் பண்ணி போட்டிருக்காங்க. 12,76,280. இப்போ ஏயுடைய வேல்யூ வந்து 10 lakh 3 வருஷம் கழிச்சு. இப்போ வந்து இப்போ அட் ப்ரெசண்ட், இப்போ இதுக்கு முன்னாடி உள்ளது பார்க்கணும். 3 year பிஃபோர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம. அப்போ வந்து ஒரு ரேட் இருக்கும் இல்லையா,
பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். 3 வருஷம் கழித்து இப்போ இருக்கிற வேல்யூ வந்து 10 lakh. பி இன்ட்டு 1 + r இதே ரேட்டு தான் 5/100 ஹோல் பவர் 3. இதில் போட்டோம்னா சால்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வர இப்போ நம்ம பியோட வேல்யூ பார்க்கணும். பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 8,63,838. இது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ப்ரெசண்ட்டாக உள்ளது வந்து 10 lakhs. 5 வருஷம் கழித்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போட்டுடுறோம். ஏயுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு வந்துடுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 8 lakh இருந்திருக்கு. 8,63,838 இருந்திருக்கு. இதில் இருந்து 5% இன்க்ரீஸில் போட்டோம் அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட் பாப்புலேஷன் வந்து 10 lakh. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அது ஒரே ஃபார்முலா தான். பட் வந்து ஃபஸ்ட்டு இதில் கண்டுபிடிக்க வேண்டியது ஏ, இப்போ உள்ளதில் செகண்ட் போர்ஷனில் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பி. அடுத்த சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Avichal publishers buy a machine for ₹20,000. The rate of depreciation is 10%. Find the depreciated value of the machine after 3 years. Also find the amount of depreciation. What is the average rate of depreciation? வந்து ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க. மிஷினோட வேல்யூ வந்து 20,000. The rate of depreciation 10%. R வந்து 10%. Find the depreciated value of the machine after 3 years. N is equal to 3 years. Also find the amount of depreciation. What is the average rate of depreciation? So போன சம்ல எல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. பாப்புலேஷன் அப்படின்னு வர்றப்ப வந்து அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. பட் டெப்ரிசியேஷன் வர்றப்ப வந்து அது டிக்ரீஸ் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அதே ஃபார்முலா தான், ஒரு சின்ன ட்விஸ்ட். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 - r ஹோல் பவர் n. இதான் இதுக்குரிய ஃபார்முலா. வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா போனதில் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஏயுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். பியுடைய வேல்யூ வந்து 20,000. 1 - 10/100 ஹோல் பவர் 3. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு வர்ற வேல்யூ வந்து 14,580. ஸோ 3 வருஷம் கழிச்சு இப்போ அந்த மிஷினோட வேல்யூ 20,000. 3 வருஷம் கழிச்சு டெப்ரிசியேஷன் போக அந்த மிஷினோட வேல்யூ வந்து 14,580 தான் இருக்கும். ஸோ எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20,000 - 14,580 5420. ஸோ டோட்டலாக 3 வருஷத்துக்கு 5420 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5420 வந்து 3 வருஷத்துக்கு. ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன் 3 years. $5420 வந்து 3 வருஷத்துக்கு. ஸோ டிவைடட் பை 3ன்னு பார்த்தோன்னா 1 824. ஒரு 3 2 24 8 24 0 6 1806 வருது. ஒரு வருஷத்துக்கு வந்து 1806. சால்வ் பண்ணோன்னா வர்ற வேல்யூ வந்து 9.03. 9.03 வருமா? வரும். 5420 டிவைடட் பை இதில் வந்து வேறு மெத்தடில் போட்டிருக்காங்க. 5420 டிவைடட் பை 20,000. இந்த அமௌண்ட் 5420 அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன் 3 years வந்து 5420
divided by 20,000. 20,000 வந்து original value of the machine into 100 divided by 3. போட்டோம்னா 9.033% வருது. அடுத்து வந்து fixed and floating interest rates. fixed rate அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும் throughout the life of the loan. அந்த இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே 6%, இதெல்லாம் ஃபுல்லாகவே 7% அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸட் ரேட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னா வந்து அது இந்த பேஸ் ரேட்டு எம்சி எல்லாரும் எது கூடயாச்சும் அவங்க வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஃப்ளோட்டிங் ரேட்டு. ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னா வந்து அந்த லோன் பீரியட்லேயே நிறைய தடவை வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து front end and back end interest rates. If the interest deducted from the principal amount and only the net amount is disbursed, it is called a front end interest. Interest வந்து பிரின்சிபல்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குற டைம்லயே இப்போ நிறைய இதில் ப்ரைவேட் இதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குறோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டு பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 100 rupees அப்படின்னா அந்த 100 கழிச்சிட்டு வந்து இருக்கிற அந்த 900 rupees மட்டும்தான் கொடுப்பாங்க. இது வந்து front end interest. For example, when the bank discounts a bill, the interest applicable for the tenure of the bill is calculated and is deducted from the bill amount along with the other charges, and a net amount is paid to the customer. However, the normal practice in banking industry is to charge back end interest rate. மீதி எல்லாமே back end interest rate. மீதி எல்லா லோன்ஸும் நம்ம பண்ணுறது எல்லாமே பேங்க்ல பண்ணுறது எல்லாமே back end தான். which means that the full amount of the loan is disbursed. Full amount வந்து நம்ம ஃபர்ஸ்டே டிஸ்பர்ஸ் பண்ணிடுவோம். and the interest is charged subsequently on monthly or quarterly agreed basis. For example, in a term loan, the interest is calculated on the actual daily balances and the account during a period and applied at the end of the period. Obviously, the front-end interest application results in effective interest rate being more as a borrower gets less amount for use, whereas the interest is applied on the full amount. Next one, the calculation of interest using product balances. இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எஸ்பி அக்கௌண்ட்டில் எல்லாம் நம்மளுக்கு மிந்தியில் என்னென்னா மேனுவலாக தான் கால்குலேட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து உங்களுக்கு சிஸ்டமே கால்குலேட் பண்ணிவிட்டு எஸ்பியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அது வந்து வந்துடுது. பட் வந்து மிந்தி மேனுவலாக கால்குலேட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அந்த டைமில் வந்து இது 10,000 பேலன்ஸ் வச்சுருக்காங்க. எத்தனை நாளைக்குன்னா 5 நாளைக்கு. 1ஆம் தேதியிலேருந்து பார்க்கலாம். 1ஆம் தேதியிலேருந்து 1 ஜூன்லேருந்து 5 ஜூன் வரைக்கும் இவருடைய க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 10,000 இருக்குது. எத்தனை நாளைக்குன்னா 5 நாளைக்கு. ஸோ ப்ராடக்ட் வந்து 50,000. 10,000 × 5 50,000. அடுத்து வந்து 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இவருடைய பேலன்ஸ் வந்து 15,000 இருக்குது. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 4. ஸோ 15 × 4 60,000. இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 10,000. the total of products is 4,26,000. இது எல்லாமே ஆட் பண்ணி வர்றது வந்து 4,26,000. if the interest rate is 15% per annum, the interest for the month of June will be இது வந்து டெய்லி பேசிஸ், அதனால டிவைடட் பை 365. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 15% per annum அப்படின்னா 0.15 டிவைடட் பை 365 கால்குலேட் பண்ணோன்னா 175 வருது. ஸோ 175.1 இதுதான் இதோடைய வேல்யூ. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஆன்யூட்டிஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஆன்யூட்டிஸ்.